நம்ம இன்னைக்கு நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்குமான ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சண்டே எப்படி போச்சு அப்படின்றத அவங்களுடைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது, நிறைய ஃபன்னான விஷயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்தையும் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஆக்சுவலி வெளில போயிட்டுருக்கோம். கோஸ்டல் அரோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. யூடியூப்லலாம் நிறைய ரிவ்யூஸ் இருந்தது. சரி போகலாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். வீட்டு பக்கத்துலேயே தான், ரொம்ப கிட்டக்க, ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை, ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட் தான். ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் இருந்தது. ஓகே அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஃபுல் லுக்கே. ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு 20 to ஒரே டைமில் ஒரு 25 to 30 பீப்புள் அக்காமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு டேபிள் சீட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து கடல் சீ ஃபுட் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் ஹமீத் வந்து அந்த டேங்க்கில் இருக்க மீனை வச்சு விளாண்டுட்டு இருந்தான். நான் வந்து கடல் விருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து 499. 40 வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஃபுட் இருக்க போகுது, ஐட்டம்ஸ் இருக்க போகுது. ஸ்டார்டரு அதெல்லாம் வந்து தனி. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் எல்லாம் சேர்த்து 40 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கடல் விருந்து போகலை. அவருக்கு வந்து ப்ரானு கிராபெல்லாம் அலர்ஜி. ஸோ அதனால் அவர் வந்து தனியாக ஃபிஷ் வறுவலும் பரோட்டாவும் சொல்லியிருக்காரு. ஸோ அது வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். பின்னாடி ஹமீட் பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த கடல் விருந்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 499 அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதை ஆர்டர் பண்ணல. ஏன்னா அதில் வந்து கிராபு, அது நண்டு, ப்ரான் எல்லாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு அதெல்லாம் அலர்ஜி. ஸோ அதனால் அவர் அதெல்லாம் ஆர்டர் பண்ணல. இன்னொன்று அவர் வாங்கும்போதே சொன்னார், நீ அவ்வளோலாம் சாப்பிட முடியாது உன்னால், அதனால் நீ அவ்வளோலாம் ஆர்டர் பண்ணாதேனாரு. நான் தான் சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நண்டு சூப்பு, அப்புறம் நண்டு லாலிபாப் ஒன்று, முட்டை, அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து நண்டு தொக்கு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வேறு வச்சுருந்தாங்க கொஞ்சம், எதுக்குன்னு தெரியல, கடல் விருந்தில். அதுக்கப்புறம் ரசம், பாயசம், சாலட் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபுல் கறி மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நெத்திலி மீன் வந்து 4 மீன் 3 மீன் இருந்தது. இது ஏதோ ஒரு கட்லெட். இது 2 பேருமே எதுன்னு தெரியலை. நான் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. கேசரி ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. அப்புறம் இது ஸ்குவிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாசின்னு சொல்லிட்டு கருவாட்டில் ஏதோ பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன மீன். அதுக்கப்புறம் அந்த ஸ்குவிட்டே வந்து ஒரு ட்ரை ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. வெங்காயம், பரோட்டா, புலவ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடியாப்பம், வாழைப்பழம், அப்புறம் பீடா. இதுதான் ஃபுல் காம்போவில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து பன்னீர் சோடாவும் வந்து வந்திருந்தது. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக வந்து ஒரு கறிமீன் தவா ஃப்ரையும் பரோட்டாவும் தனியாக சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே சொல்லியிருந்துருக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போது இந்த கோலி சோடாவை ஹமீர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து ஹமீர் சேனல் சண்டே ஸ்பெஷல் பண்ணுறோம்ல,
மாதிரி போனால் இப்படிதான் ஜம்ப் பண்ணிட்டு அங்கே இருந்து ஓடிட்டே இருப்பாங்களான்னு சொல்லுங்கள். என்னால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி பண்ண முடியாது. நீ ட்ரை பண்ண இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். அவன் விரல் உள்ள போயிடுச்சா பிரச்சனை ஆயிடும். இப்போ நான் சொல்லித்தரேன் எப்படி குடிக்கணும். இது வச்சுனா லாஸ் இருக்குது எப்படி குடிக்கணும் இதெல்லாம் வராதனால. சரி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுங்க. நாங்கள் ஃபிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் புலவு அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து மீன் சாப்பிட வந்திருக்கோம். மீன் சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக புலவு சாப்பிட மாட்டோம். அதனால் ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். கறி மீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பெரிய மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 கட்லெட்டு வந்து ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்ன கட்லெட்னே தெரியல. அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஆறி போய் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருந்தது. எதுக்காக யூடியூப்பில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹைப் பண்ணி நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. 499க்கு இது வந்து வர்த்தே கிடையாது. ஏன்னா நிறைய வேஸ்ட் ஆச்சு. அதுதான் எங்களுக்கு வந்து ஃபீல் ஆன ஒரு விஷயம். பட் மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து நிறைய இது ட்ரை பண்ணவே இல்லை. இது வந்து ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஆள் வாங்கினீங்கன்னா ஒரே ஆள் தான் சாப்பிடணும். இப்போ நான் ஹஸ்பண்டும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட முடியாது. அப்போ ஒரு ஆளுக்கு இது இவ்வளோ பெருசு வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் சாப்பிடவும் முடியாது. இடியாப்பம், பராட்டா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த ஒரு தனி மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து மசாலாவே சுத்தமாக பிடிக்கல. உள்ள ஒரு மாதிரி கவுள் வாடை வேற வந்தது. ஹமீத் வந்து நண்டு லாலிபாப் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டுலாம் முடிச்சுட்டு ஹமீதுக்கு வந்து சண்டே அவனுடைய பார்க் டைம் வந்து எப்போயுமே வந்து போயிடுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அவனுடைய பார்க் டைம் ஆஃப்டர் லன்ச் வந்து நல்லா விளாடுவான் பார்க்கில். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்க்லேயே வந்துட்டு அவனை விளாட கூட்டு போயாச்சு. என்னதான் வந்து எவ்வளோ தான் வந்து இந்த நான் வீக் டேஸில் விளாண்டாலும் அந்த சண்டே டேடி கூட விளாடும்போது ஹமீதுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான் எப்போயுமே. ஸோ ஹமீத் வந்து அவனுடைய எல்லா மங்கி சேட்டையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதில் இப்போ தான் வந்து தொங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்படி மாற்றி பிடிச்சி தொங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணுறான். பட் ஐ திங்க் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து ஃபுல்லாகவே தொங்க ஆரம்பிச்சிருவான். என் ஹஸ்பண்ட் வந்து வா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற அவனை கூட்டிகிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு பேர் தான் அப்பா என்றைக்குமே கற்றுக்கவே விடுறது கிடையாது. பொத்துன்னு விழுந்தானா. ஹமீதனால பண்ண முடியும், ட்ரை பண்ணு. பாருங்க ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் அதில் ஏறுறது கிடையாது. அவனா ஒரு வழி கண்டுபிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் இப்போ ரீசெண்டாக அந்த 1 மாதம் அப்படி பண்ணிகிட்ருக்கான். இப்படி தான் இந்த வயசில் பண்ணுவாங்களா? ஆனால் பையன் அப்படி தான் ஆக்டிவாக இருக்கணும். நல்லது தான் ஆக்டிவாக இருந்தா. பாருங்கள் இந்த மங்கி சேட்டையை பாருங்களேன். பாருங்க அங்கேருந்து விழுந்தனா என்ன ஆகும் தெரியுமா? போய் சொல்லி எவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டான் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில்.
நடிக்கிறான் நம்பாதீங்க நடிக்கிறான். நடிக்கிறான் நம்பாதீங்க நடிக்கிறான். போடுங்க அந்த குச்சி வச்சே மண்டையில 2. முதல்ல வீட்டுக்கு போய் குளிக்கணும். ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. ஹமீதை குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது. சரி ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமல்லி காப்பி எனக்கும் ஹமீதுக்கு 2 பேத்துக்குமே போட்டேன். இது வந்து ரெடிமேடு அந்த ஆச்சியில் இப்போ கிடைக்குது இல்லையா, அதுதான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஒரு பேக்கெட் வாங்கினேன், நல்லா இருந்தது. ரொம்ப காட்டமாக இல்லை, கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக பனங்கற்கண்டு மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன் எனக்கு இனிப்புக்கு. மற்றபடி வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு ஒரு கிளாஸ், ஹமீதுக்கு ஒரு கிளாஸ் வச்சு ஹமீத் குளித்ததுக்கப்புறம் அதை குடிக்க வச்சுட்டு இப்போ வந்து அவனை படிக்க உட்கார வைக்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கிறேன். இப்படிதான் இப்படி பிடிக்கணும், இப்படிதான் பிடிக்கணும். Starts from second blue line, touch first red line, come down and stop in second blue line. சொல்லிட்டு எழுதாமோ. Start from second blue line, touch first red line, come down and stops second blue line. Start from second blue line. Start first red line, come down, stop in second blue line. Start from second blue line, touch first red line, come down. பண்ணு. ஆக்சுவலி வீடியோக்கு இப்போல்லாம் வந்து அவனுக்கு ஃபுல்லாகவே பேட்டர்ன் ரைட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரப்பர் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஃபிங்கர்ஸை வந்து மாற்றி பிடிச்சி ப்ரெஷர் போட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி அமேசானில் தான் நான் பார்த்து வாங்கினேன். இது வந்து நல்லா இருந்தது, கிரிப்பர் மாதிரி, ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் கூட, குழந்தைங்களுக்கு கையிலலாம் கூட ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி இல்லை. அது வாங்கி கொடுக்கும்போது கரெக்டான ஃபிங்கர்ஸை வச்சு அவன் ஹோல்ட் பண்ணுறான். அப்போ ஹேண்ட் ரைட்டிங் வந்து நிறையவே மாறுறது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் ரைட்டிங் டெய்லியுமே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவனுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தட் வந்து அப்போது அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நிறைய எழுத வேண்டியது இருக்கும். இப்போவே ப்ராக்டிஸ் வரல, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை அப்படின்னா வந்து அப்புறம் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ இது போட்டுட்டு எழுதும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் நான் இது கண்டினியூவாக இதுவே போட்டுலாம் எழுத வைக்க மாட்டேன். ஒரு 4-5 days வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு இது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். அப்புறம் திரும்ப இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். இப்படி தான் அவனுக்கு இப்போ இதை கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாங்கிறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து அவனுக்கு மவுண்டெயின் பேட்டர்ன் போட்டு கொடுத்தேன். அது பாருங்கள் கொஞ்சம் அவனுக்கு ஜிக்ஸாக்காக வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து அடுத்து டாட்ஸ் வச்சு கொடுக்குறேன். அப்போ கரெக்டாக அவன் கனெக்ட் பண்ணுவான் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ 2 வாட்டி டாட்ஸ் வச்சு கொடுத்துட்டேன்னா அடுத்து 3ஆவது வாட்டி அவனாவே டாட் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து நான் ஒரு 2 years வந்து இதில் கிண்டர் கார்டனில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் போயிருந்தேன். எப்படி பேட்டர்ன் ரைட்டிங் கொடுக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் எப்படிலாம் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ நான் ஹமீதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து குழந்தைங்க கற்றுட்ருக்காங்க, உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், எந்த மாதிரிலாம் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம் உங்கள் ஐடியாஸ் வேணும்னா எனக்கு இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். நான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸு ஹமீதோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணுறேன் விலாக்ஸில். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாக் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விலாக் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நிறைய விலாக் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன்.
பாருங்கள் இப்போ வந்து முன்னாடிக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பர் ஹமீத். அடுத்த வாட்டி டாட் இல்லாமல் பண்ணணும். ஓகேம்மா? ஹைஃபை. அடுத்த வாட்டி டாட்ஸ் இல்லாமல் பண்ணும். ஓகே? ஹைஃபை. ஸ்டார். ஓகே, ஸ்டார். ஹமீதுக்கு ஸ்டார். ஓகே, நாளைக்கு வேற பேட்டர்ன் பண்ணலாம். நாளைக்கு வேற பேட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து மில்லட் மாவு அரைச்சிட்ருக்கேன். தனியாகவே ஷூட் பண்ணியிருக்கேன், தனி ரெசிபியாகவே ஷூட் பண்ணியிருக்கேன். அதை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக மாவு அரைச்சிட்ருக்கேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொஞ்சம் மட்டன் இருந்தது வீட்டில். ஸோ மட்டன் கிரேவி வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இதுதான் எங்களுடைய சண்டே லன்ச் டு டின்னர் ரொட்டீன் வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு. எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.